வணக்கம். நம்ம லைப்ரரி சீரீஸில் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான நாவல் என்ன பார்த்தீங்கன்னா வாடிவாசல். இது எழுதுனது வந்து சிசு செல்லப்பா. இது வந்து 1959-69 டைமிங்லேயே வந்து எழுதியிருப்பாங்க வாடிவாசல். ஸோ ஜல்லிக்கட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புக்காக வந்து இந்த வாடிவாசல் வந்து அமைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சிசு செல்லப்பனாலே எழுத்து தான். ஸோ எழுத்தில் ரொம்ப ஆற்றிய பணி வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வாடிவாசல் ஜல்லிக்கட்டை பற்றி நிறையா மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமானது. ஜல்லிக்கட்டு ஒரு வீர நாடகம், அது விளையாட்டும் கூட. புயவலு, தொழில்நுட்பம், சாமர்த்தியம் எல்லாம் அதுக்கு வேண்டும். தான் போராடுவது மனிதனுடன் அல்ல, ரோசமூட்டப்பட்ட ஒரு மிருகத்தின் என்பதை ஞாபகத்தில் கொண்டு வாடிவாசலில் நிற்க வேண்டும். மாடு அணைபவன் அந்த இடத்தில் மரணம்தான் மனிதனுக்கு காத்து கொண்டிருக்கும். காளைக்கு தன்னோடு மனுஷன் விளையாடுகிறான் என்று தெரியாது. அதற்கும் விளையாட்டிலும் அக்கறை இல்லை. அதை மையமாக வைத்து புனையப்பட்ட இந்த கதையில் ஜல்லிக்கட்டு பற்றிய வர்ணனை தத்ரூபமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, நுட்பமாகவும் கூட. ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்து பேச்சு வழக்கிலேயே முழுக்க முழுக்க எழுதப்பட்டது. படிக்கும்போது சிலிர்ப்பு ஏற்படும் கதை. ஜல்லிக்கட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த புக்கு படிக்கலாம். விரைவில் வந்து இது வெற்றிமாறனோட படமாக கூட வரப்போகுது. ஸோ ஜல்லிக்கட்டை வாடிவாசல் வேற என்ன புக்கில் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். காரியின் குணத்தை அந்த வட்டாரத்தில் பார்ப்பதற்கு கிடைத்தது அதுதான் முதல் சந்தர்ப்பம். மனிதனுக்கு சரியாக அறிவோடு அது நடந்து கொண்டதுதான் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. அவனை பார்த்து கொண்டே குழம்புகளால் தரையை பிராண்டி மண்ணை கிளறிவிட்டது. காளைக்கு சூடு ஏறிவிட்டதை கண்ட கூட்டம் அது அந்த இடத்தை விட்டு போனால் தேவலை, விளையாட்டு போதும் என்ற திகிலுடன் போ என்று சாந்தப்படுத்தி குரல் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் காரியோ தன் சவாலுக்கு முடிவு தெரியும் வரை இம்மையும் நகரப்போவதில்லை என்ற உறுதி காட்டின மாதிரி நின்ற இடத்திலேயே கால்களை மாறி மாறி போட்டு மூச்சு உதறுவதும் காலடிப்பதும் கொம்பளைப்பதுமாக நின்றது. ஸோ வாடிவாசல் ரொம்ப சின்ன நாவல் தான். வாசிச்சா டக்குன்னு ஒரே சர்ச்சில் வந்து வாசி முடிச்சிடலாம்.